இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வாட்ஸ்அப் விக்சித் பாரத் தொடர்பாக பரப்பப்படும் தகவல்களை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 2047 ஆண்டு இந்தியா தனது 100வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும். அந்த ஆண்டில் இந்தியா ஒரு விக்சித் பாரத், அதாவது வளர்ந்த நாடாக உருவாகி இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அந்த இலக்கை நோக்கியே தான் பயணித்து வருவதாக பிரதமர் கூறியிருந்தார். இந்த விக்சித் பாரத் திட்டம் தொடர்பாக மத்திய அரசு வாட்ஸ்அப்பில் மக்களுக்கு குறுந்தகவல் அனுப்பி வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விக்சித் பாரத் தொடர்பான விளம்பரங்கள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் இருப்பதாக புகார் எழுந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பும் விக்சித் பாரத் தொடர்பான தகவலை நிறுத்துமாறு மத்திய அரசை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை பொருளாதார ரீதியாக முடக்க பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முக்கிய தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சோனியா காந்தி பேசுகையில், தற்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் விஷயம் மிகவும் தீவிரமானது. அது இந்திய தேசிய காங்கிரஸை மட்டும் பாதிப்பதில்லை, நாட்டின் ஜனநாயகத்தையும் பாதிக்கும். காங்கிரஸ் கட்சியை நிதி ரீதியாக முடக்குவதற்கு பிரதமர் மோடியால் திட்டமிடப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் நிதி முடக்கப்பட்டு எங்கள் கணக்குகளில் இருந்து வலுக்கட்டாயமாக பணம் பறிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த சவாலான சூழ்நிலையில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் எங்களின் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்த எங்களால் முடிந்த அளவில் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து ராகுல் காந்தி பேசுகையில், இது காங்கிரசின் மீது நிகழ்த்தப்பட்ட கிரிமினல் தாக்குதல். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இந்த கிரிமினல் தாக்குதலை எங்கள் மீது நிகழ்த்தியுள்ளனர். இந்தியாவில் இன்று ஜனநாயகம் இல்லை. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்ற கருத்தியலே பொய்யாக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எங்களுக்கு 20% வாக்குகள் உள்ளன. ஆனால் எங்களால் எந்த தேர்தல் செலவுக்கும் 2 ரூபாய் கூட கொடுக்க முடியவில்லை. தேர்தலில் எங்களை முடக்க திட்டமிட்டுள்ளனர். எங்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது என்று ராகுல் காந்தி கூறினார். விண்வெளி திட்டங்களில் பயன்படுத்தப்படும் அனைத்து உலோக பொருட்களையும் உள்நாட்டிலேயே தயாரிப்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. CSIR எனப்படும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பின் தேசிய பல்துறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம், கேரளாவில் இருக்கும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், விண்வெளி துறையில் இந்தியா முன்னோடியாக விளங்கி வருகிறது. இந்த துறையில் மேலும் வளர்ச்சி அடைவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. இப்போது விண்வெளி திட்டங்களில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் பெரும்பாலானவை இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் சில அடிப்படை மூலப்பொருட்களுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலை நிலவி வருகிறது. இதில் சுயசார்பு நிலையை எட்டும் நோக்கத்துடன் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி விண்வெளி திட்டங்களில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். உலோக கலவைகள், தேவைப்படும் மூலப்பொருட்கள் முதலியவை குறித்து ஆய்வு செய்வது இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் என அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. The Institute of Chartered Accountants of India எனப்படும் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவன தலைவர் ரஞ்சித் குமார் அகர்வால் கூறியதாவது, இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் சமீபத்தில் சர்வதேச கல்வி தரநிலைகள் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆகியவற்றிற்கு ஏற்ப கல்வி மற்றும் பயிற்சிக்கான புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. நடப்பாண்டில் பட்டய கணக்கியல் தேர்வை எதிர்கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கையில் 43% மாணவிகள். இத்தேர்வு எழுதிய மாணவர்களில் 48% தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதன் மூலம் 2000 ஆண்டில் 8% இருந்த இந்திய பெண் பட்டய கணக்காளர்களின் எண்ணிக்கை 2024 ஆண்டில் 30% வளர்ச்சி கண்டிருக்கிறது. சமீப காலமாக கணக்கியல், வரி
மற்றும் நிதி சார்ந்த துறைகளில் பெண்களின் பங்கேற்பு கணிசமாக அதிகரித்து வருகிறது. சென்ற முறை பட்டய கணக்கியல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அதிகபட்சம் 28 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானத்துக்கான வேலை இந்தியாவில் கிடைத்தது. அதிலும் சர்வதேச அளவில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஆண்டு வருமானம் 49 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. 5 ஆண்டு பட்டய கணக்கியல் படிப்புக்கு 75,000 ரூபாய் மட்டும் செலவழித்தால் கைமேல் பலன் கிடைக்கிறது என்று இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவன தலைவர் ரஞ்சித் குமார் அகர்வால் தெரிவித்தார். மாநிலங்களவையில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் உறுதியாகியிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேமுதிக தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமும் பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணலும் நடந்து வருகிறது. வருகிற 24ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு எடப்பாடி பழனிசாமி என்னை நேரில் வந்து அழைத்திருக்கிறார். நானும் முக்கிய நிர்வாகிகளும் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம். 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அந்த பொதுக்கூட்டத்தில் அறிமுகம் செய்து அன்று முதல் பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறோம். இந்த கூட்டணி ஒற்றுமையாக கூட்டணி தர்மத்துடன் செயலாற்றி நாளை நமதே 40 நமதே என்று வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு நல்ல புரிதலோடு பயணிக்க இருக்கிறோம். இந்த கூட்டணி 2011 அமைந்த வெற்றி கூட்டணி போல சரித்திரம் படிக்கும். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் சீட் உறுதியாகிவிட்டது. மாநிலங்களவை தேர்தலில் யார் போட்டியிடுவார் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். 2024 IPL மார்ச் 22ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை 17 நாட்களில் 21 போட்டிகள் முதல் கட்டமாக நடைபெறும் என்று BCCI தெரிவித்திருக்கிறது. வரவிருக்கும் IPL சீசனின் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பார்ட்னராக ஜியோ சினிமா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 2024 IPL சீசனுக்காக ஜியோ சினிமா 18 ஸ்பான்சர்கள் மற்றும் 250 விளம்பர நிறுவனங்களுடன் கையெழுத்திட்டுள்ளது. 18 ஸ்பான்சர்களில் குறிப்பாக டாடா மோட்டார்ஸ், பேஜாப் பை HDFC பேங்க், SBI, தம்ஸ் அப், பிரிட்டானியா, பெப்சி, பார்லே குட்ஸ், தம்ஸ் அப் மற்றும் ராபிடோ போன்ற பிரபல நிறுவனங்கள் இருக்கின்றன. மேலும் 250 விளம்பர நிறுவனங்களில் குறிப்பாக பாஸ்ட் மூவிங் கமோடிட்டி பிரிவில் மார்ச் சாக்லேட்கள், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஹேவ்மோர் ஐஸ்கிரீம், ஆட்டோமேட்டிவ் செக்டர் பிரிவில் அசோக் லீலாண்ட், JK டயர்ஸ், மாருதி மற்றும் அப்போலோ டயர்ஸ், பினான்ஸ் இண்டஸ்ட்ரி பிரிவில் LIC, SBI, AMFI, கிரேன், பேஜாப் பை HDFC பேங்க் மற்றும் ICICI மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற பிரபல நிறுவனங்கள் இருக்கின்றன. இப்போது டிஜிட்டல் விளம்பரத்தில் அதிக அளவில் விளம்பர நிறுவனங்கள் இணைந்துள்ளன என்று வரவிருக்கும் IPL சீசனின் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பார்ட்னராக ஜியோ சினிமா தெரிவித்தது. பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் TM கிருஷ்ணாவிற்கு சங்கீத கலாநிதி விருது அளிப்பதற்கு எதிராக கர்நாடக இசைக்கலைஞர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் இசைக்கலைஞர்களுக்கு வழங்கப்படும் சங்கீத கலாநிதி விருதுக்கு இந்த ஆண்டு TM கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆண்டு நடைபெறும் 98வது மியூசிக் அகாடமி மாநாட்டை TM கிருஷ்ணா தலைமை தாங்க இருக்கிறார். இதனால் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் ரஞ்சினி, காயத்ரி, விசாக ஹரி, சித்ரவீணா, ரவிகிருஷ்ணன் முதலானோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து ரஞ்சினி, காயத்ரி, TM கிருஷ்ணா கர்நாடக இசை உலகில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர். அவரது செயல்கள் கர்நாடக இசைக்கலைஞராக இருப்பதே அவமானம் என்ற எண்ணத்தை தூண்டும் வகையில் இருக்கிறது. இசை உலகில் மிகவும் போற்றத்தக்க நபர்களான தியாகராஜர், MS சுப்புலட்சுமி போன்றவர்களை அவமதித்தவர். கலை மற்றும் கலைஞர்கள், ரசிகர்கள், நிறுவனங்கள் நமது கலாச்சாரத்தை மதிக்கும் சமூகத்தை நாங்கள் நம்புகிறோம். இவற்றை புறக்கணித்து இந்த ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டால் அது நாம் கொண்ட நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதாகும் என ரஞ்சினி, காயத்ரி தெரிவித்துள்ளனர். பிரபல கர்நாடக பாடகியான விசாக ஹரி இந்த வருடத்தின் சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் பலரின் நம்பிக்கையை வேண்டுமென்றே புண்படுத்தியவர்.
அவர் மியூசிக் அகாடமியில் பல நாட்களாக இசை கச்சேரி நடத்தவில்லை. மறைந்த கர்நாடக இசை ஜாம்பவான்களான அரியக்குடி, செம்மங்குடி, பாலக்காடு மணி, ஐயர் முதலியோர் இருந்திருந்தால் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருப்பார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். சங்கீத கலாநிதி விருது வென்ற மற்றொரு கலைஞனான சித்திரவீணா ரவிகிரண் டி.எம். கிருஷ்ணாவிற்கு விருது அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது சங்கீத கலாநிதி விருதை திரும்ப அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைத்து விழாக்களுக்கும் குடும்ப சுப காரியங்களுக்கும் தேர்தல் அதிகாரி அனுமதி பெற வேண்டும் என்ற நிலை ஏன்? வழிபாட்டு உரிமையில் தலையிடுவது சட்ட விரோதம் இல்லையா என்று இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். காடேஸ்வர சுப்பிரமணியம் விடுத்துள்ள அறிக்கையில், மக்களவை தேர்தல் தேதி அறிவித்ததுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகின்றன. அதே சமயம் இந்த தேர்தல் காலத்தில் மிக முக்கியமான ஆன்மீக திருவிழாக்கள் எல்லாம் வருகின்றன. இந்நிலையில் கோவில் திருவிழாக்களும் தனிப்பட்ட குடும்ப விழாக்களும் முன் அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்துவது அரசமைப்பு தரும் மக்களின் அடிப்படை உரிமைக்கு இடையூறு செய்கின்ற செயல் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். மேலும் தேர்தல் நடத்தை விதி குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டியின் போது நிருபர்கள் முஸ்லிம்களின் ரம்ஜான் நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்வதற்கு தடை உண்டா என்று கேள்வி எழுப்பிய போது அந்த அதிகாரி கலந்து கொள்ள தடையில்லை. ஆக முஸ்லிம்கள் கொண்டாட்டத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை மற்றும் கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கும் புனித வெள்ளி, ஈஸ்டர் நிகழ்வுகளில் தேர்தல் கமிஷன் தலையிடுமா? அவர்கள் அனுமதி கேட்டார்களா என்று கேட்பார்களா? ஆனால் பங்குனி உத்திரம், சித்திரை வருட பிறப்பு, சித்திரை திருவிழாக்கள், மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா என தொடர்ந்து வரும் அனைத்து கோவில் மற்றும் ஆன்மீக விழாக்களை கொண்டாட முட்டுக்கட்டை போடுவது போல தற்போது அனைத்து விழாக்களுக்கும் குடும்ப சுப காரியங்களுக்கும் தேர்தல் அதிகாரி அனுமதி பெற வேண்டும் என்ற நிலை ஏன்? வழிபாட்டு உரிமையில் தலையிடுவது சட்ட விரோதம் இல்லையா? எனவே இந்திய தேர்தல் ஆணையம் இதனை கவனத்தில் கொண்டு பாரபட்சமாக செயல்பட்டு இந்துக்களின் திருவிழாவுக்கு மட்டும் இடையூறு செய்யும் அதிகாரிகளுக்கு அறிவுரை கூறி இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இந்து முன்னணி அரசியல் சார்பற்ற இயக்கம் அதன் கொடிகளை, பெயர் பலகையை அகற்ற சில அதிகாரிகள் நிர்பந்தம் செய்கிறார்கள். ஈவேரா சிலைகளை மூடுவது இல்லை, திராவிடர் கழகம் அரசியல் இயக்கம் இல்லை என காரணம் கூறப்படுகிறது. ஆனால் திராவிட அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஈவேராவின் படங்களை பயன்படுத்துகின்றன. அப்படியானால் ஈவேராவின் படம், சிலை மூடுவதுதானே சரியாக இருக்கும். ஆனால் அதனை தேர்தல் ஆணையம் செய்யவில்லை. அதே சமயம் அரசியல் சார்பற்ற இந்து முன்னணி கொடிகள், பேனர்களை அகற்ற நிர்பந்தம் செய்வது ஒருதலை பட்சமான நடவடிக்கை. எனவே இந்து முன்னணி கொடி கம்பங்கள், பேனர்கள் அகற்ற தடை விதிக்க வேண்டும் என்று இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை தேர்தல் 2024க்கான அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக உடனான கூட்டணி, மற்ற கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவது, வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவது ஆகியவை குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன்படி 16 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமை வெளியிட்டார். இப்போது 17 பேர் அடங்கிய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டாக்டர் பிரேம்குமார், வேலூர் தொகுதியில் டாக்டர் பசுபதி, தருமபுரியில் டாக்டர் அசோகன், திருவண்ணாமலை தொகுதியில் கலிய பெருமாள், கள்ளக்குறிச்சியில் குமரகுரு, திருப்பூரில் அருணாச்சலம், நீலகிரி தனி தொகுதியில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், கோயம்புத்தூர் தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன், பொள்ளாச்சியில் கார்த்திகேயன், திருச்சி தொகுதியில் கருப்பையா, பெரம்பலூர் தொகுதியில் சந்திரமோகன், மயிலாடுதுறையில் பாபு, சிவகங்கையில் சேவியர் தாஸ், தூத்துக்குடி தொகுதியில் சிவசாமி வேலுமணி, திருநெல்வேலி தொகுதியில் சிம்லா முத்துசோழன், கன்னியாகுமரி தொகுதியில் பசிலியன் நசரேத் மற்றும் புதுச்சேரியில் தமிழ்வேந்தன் ஆகியோர் அதிமுக சார்பில் போட்டியிட இருக்கின்றனர். இதன் மூலம் மக்களவை தேர்தலில் அதிமுக 33 இடங்களில் போட்டியிட இருக்கிறது.